ஜாதகருக்கு செல்வம் எந்த வழியில் வரும்? ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து பணவரவு எந்த ரீதியா வரும் அப்படின்றத நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். பங்குனி உத்திரம் வருது, இல்ல ஏதோ திருவிழாக்கள் வருது, இல்ல நியூ இயர் வருது, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இல்ல சனி பயிற்சி, இந்த மாதிரி வந்து பொதுவான பயிற்சிகள் வரும்போது நம்ம ஜோதிட மக்கள்லாம் சில பேர் வந்து இந்த டிவி சேனல்ல நிறைய யூடியூப் சேனல்ல போயிட்டு எனக்கு எண்ணெயில விளக்கு போடுங்க, இந்த கோயிலுக்கு போய் போங்க உங்களுக்கு பண வரவு வரும், இந்த கோயிலுக்கு போங்க வரும் அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர, ஆனா அதுக்கு வந்து கரெக்டான காரணங்கள் அவங்க ஜாதக ரீதியா தான் நம்ம பார்க்கணும். 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம்ன்றது உங்களுக்கு பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள். சரிங்களா? அதுல 2ன்றது நீங்க பணம் சேமிப்பு குறிக்கும். 12ன்றது பணம் நீங்க செலவு பண்றது குறிக்கும். 6ன்றது நீங்க வேலை மூலமா சம்பாதிக்கக்கூடிய பணம். 6ஆம் பாவம், 2ஆம் பாவம்னா பணம் வந்து சீரா நீங்க வேலை செய்வீங்க. அது மூலமா நல்ல வருமானம் ஈட்டி அதை சேவ் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். 10ஆம் பாவம் 2, 6 தொடர்பு இருந்ததுன்னா நல்ல தொழில் மூலமா நல்ல பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது எந்த ரீதியா வரும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ 2ஆம் பாவத்தோட நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் இருக்கு, அது எந்த பாவங்களோட தொடர்பு இருக்கு, அந்தந்த பாவ ரீதியா தொடர்பு இருக்கும். இப்போ 2ஆம் பாவம் ரீதியாவே 2ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா, அதாவது பணத்தை வந்து ஒருத்தங்களுக்கு வட்டி கொடுக்கறதுனாலயோ அது பணம் வரும். சரிங்களா? வட்டி தொழில் மூலமா பணம் வரும். 5ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா கலை தொழில் மூலமா பணம் வரும். குருவா இருந்தா, புதனா இருந்தா ஜோதிடம் மூலமா பணம் வரும். அதாவது 5ஆம் பாவம் குரு புதனா இருந்து அது 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தா ஜோதிடம் மூலமா பணம் வரும். இதே 5ஆம் பாவம் சுக்கிரன் தொடர்பு இருந்து 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தா அது சினிமா மூலமா வரும், டிஸ்கோத்தே டான்ஸ் ஆடுறது மூலமா வரும், சில கலை சார்ந்த விஷயங்கள் மூலமா அவங்களுக்கு பண வருமானத்தை கொடுக்கும். சரியா? இதே வந்து 7ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி மூலமா பணம் வரும். அவன் வந்து ஒரு சமூக சேவை செய்யறது மூலமா ஏதோ ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. 8ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா 8ஆம் பாவம்ன்றது எதிர்பாராத விஷயம். எதிர்பாராத விதமா அவனுக்கு எப்பவுமே பணம் வந்துகிட்டே இருக்கும். 9ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்தா அவன் ஒரு ட்ரஸ்ட் நடத்துறது மூலமாவோ, இல்ல ஒரு சங்கம் நடத்துறது மூலமாவோ, அது மூலமா அவனுக்கு வந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தந்தை மூலமா பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்ல கோவில் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. 10ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்தா தொழில் மூலமா பணம் வரும். 11ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்தா சங்க சபைகள் மூலமாவோ, நண்பர்கள் மூலமாவோ, அவன் விருப்பப்பட்ட விஷயங்கள் செய்யறது மூலமாவோ அவனுக்கு பணம் வரும். 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா அவன் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அவன் பணம் சம்பாதிக்கிறத காட்டும். இதே வந்து 4ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்தா வீடு, நிலம், வாகனம் மூலமா அவனுக்கு பணம் வர்றது குறிக்கும். 6ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா வேலை செய்யறது மூலமாவோ, இல்ல ஹாஸ்பிட்டல், கிளினிக் வைக்கிறது அது மூலமா பணம் வரும். இல்ல உணவு பொருள் சம்பந்தமா அவனுக்கு பணம் வர்றது குறிக்கும். இல்ல ஆடு, மாடு இந்த மாதிரி கோழி வச்சு பண்ண வைக்கிறது அது மூலமா பணம் வர்றது குறிக்கும். 3ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு இருந்தா டாக்குமெண்ட் மூலமாவோ, கம்யூனிகேஷன் சம்பந்தமாவோ அவனுக்கு பண வரவு உண்டாகும். 1ஆம் பாவமே 2ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா அவன் சுய சிந்தனை மூலமா அவனுக்கு பண வருமானத்தை குறிக்கும். இப்படி 12 விதமான அவனுக்கு பண வரவு ஒரு ஜாதகத்துல பார்க்கலாம். இதே மாதிரி 2ஆம் பாவத்தோட எந்த கிரகமே சில ஜாதகங்கள்ல தொடர்பு இல்லைன்னா அவன் பணமா சம்பாதிக்கவே மாட்டான், அவன் வருமானம் ஈட்டவே ஈட்டாது. எப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, அவன் போவான் வருவான், ஆனா பணம் வந்து தங்கவே தங்காது, பணம் வர்றதுக்கு சோர்ஸும் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாதக அமைப்பு வந்து அந்த 2ஆம் பாவத்தோட எந்த கிரகங்களும் தொடர்பு இல்லாம இருக்கும். அது செய்யக்கூடிய அமைப்புகள் எந்த இதுலயுமே வராது. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல நிறைய கிரகங்கள் தொடர்பு இருக்கும். அப்போ வந்து நிறைய கிரகங்கள் வந்து நிறைய பாவங்களோட லிங்க் ஆயிருக்கிறதுனால அந்தந்த பாவ ரீதியா மல்டிபிள் வழியில அவனுக்கு பணம் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் அவனுக்கு இருக்கும். இது பொதுவான ரூல், இது கொடுப்பனை ரீதியானது. இதுல தசாபுத்தியும் லிங்க் ஆகும்போது கண்டிப்பா அதோட இது ஃபிக்ஸடா நடந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து பணம் வருமானத்தை எப்படிலாம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெய்யில தீபம் ஏத்து, இந்த கலர்ல தீபம் ஏத்து, அதனாலலாம் பணம்லாம் வந்துடாது. உனக்கு அங்க கொடுப்பன தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ எந்த எண்ணெயும் ஏத்த வேணாம், எந்த தீபமும் ஏத்த வேணாம். சாமி கும்பிடுங்க. அதனால இந்த மாதிரி மூட நம்பிக்கையில போய் சேராதீங்க யாருன்றத சொல்லி என்னோட சேனல் தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.